வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அந்தமான் அருகே வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தலைமன்னார், புத்தளம், மேலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஹாலி, ஹோட்டை இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள், மேலும் மத்திய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, மிதமான முதல் சற்று கனமழையாக பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், மேலும் திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் கண்டி, ரத்னபுரி, பதுளை இந்த இடங்களுக்கும் இன்று மதிய மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. மேலும் ஹோலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அம்பந்தோட்டை, பனாமா, அம்பாறை, மட்டக்களப்பு, தம்புள்ளை, நுவரேலியா, மாத்தளை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று ஏப்ரல் 24ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு, மிதமான முதல் சற்று கனமழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 25ஆம் தேதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை, ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான மழையாகவும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழை ஒரு இரு இடங்களில் மிதமான மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலும் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா, பதுளை, கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது 11 சென்டிமீட்டருக்கு மேல் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்குள்ள மாகாணங்கள், வடக்குள்ள மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும், லேசான முதல் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள், திரிகோணமலைக்கு தம்புள்ளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதி ஏப்ரல் 27ஆம் தேதியை பொறுத்தவரை தெற்கு மாகாணங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 29, 30 மேலும் மே மாதம் 1, 2 தேதிகள் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை, இரவு, நள்ளிரவு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களில் மேற்கு கடற்கரையோர மாகாணங்கள், கிழக்கு கடற்கரையோர மாகாணங்கள், தெற்கு கடற்கரையோர மாகாணங்கள் ஒட்டியுள்ள இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு மதியம், மாலை, இரவு நேரங்களில் உள் மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பு, பெரும்பாலான இடங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. மேலும் மே மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அமைய இருக்கிறது. மே மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு மே 4, 5, 6, 7ஆம் தேதி வரை சற்று குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை பெரும்பாலும் வட மாகாணங்களுக்கு குறைவாகவும், தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரித்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து கனமழை தொடர வாய்ப்புள்ளது. அதிலும் ஏப்ரல் 29, 30, மே 1, 2 தேதிகளில் இலங்கையில் பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும்
மே மாதம் 8ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வட மாகாணங்களுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இப்போதைக்கு காற்றின் வேகம் கடல் ஓரங்களில் மட்டுமே சற்று மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம் மேற்கு பகுதி, கிளிநொச்சி மேற்கு பகுதி, மேலும் தலைமன்னார், புத்தளம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களில் இரவு நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் வரக்கூடிய ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் உள் மாகாணங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, தம்புள்ளை, மேலும் வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மாலை இரவு நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தெற்கு பகுதி பனாமா தெற்கு பகுதி கடற்கரையோரங்களிலும் காற்றின் வேகம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.